அன்பினர்களே, இன்று வெள்ளிக்கிழமை ஈரானில் ஒரு மிகப்பெரிய கௌரவிப்பு விழா ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஐஆர்ஜிசி படையின் உயர் மட்டங்களை கௌரவிக்கும் விழாவாகவே அது இன்று தெஹ்ரானில் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கு என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், இஸ்ரேலுடனான 12 நாள் மோதலின் போது, போரின் பின்னர் 12 உளவு நிறுவனங்களின் எதிரிகளின் கட்டளை ரூம் ஒன்றிலிருந்து கட்டளை பிறப்பித்து ஈரானை குறிவைத்ததாக ஈரானின் ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது. இது மிகப்பெரிய செய்தி, மிகப்பெரிய ஒரு இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தில் மிகப்பெரிய செய்தியாக உலகம் பார்க்கின்றது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஐஆர்ஜிசி புலனாய்வு அமைப்பு வெளிநாட்டு தீய எதிரிகளுக்கு எதிரான போராட்ட காட்சியை கோடிட்டு காட்டி சமீபத்திய கலவரங்களின் போது அதன் எதிர் நடவடிக்கைகளை விரிவாக கூறி ஒரு அறிக்கையை இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை இஸ்லாமிய சௌபான் மாதத்துடன், இந்த மாதம் சௌபான் மாதம் ஒரு 4 நாளா போகுதுன்னு நினைக்கிறேன், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை உறுப்பினர்களை கௌரவிக்கும் பஸ்தார் தினத்துடன் ஒத்து போனது. சமீபத்திய அமெரிக்க சியோனிச தேச துரோகத்தின் தியாகிகளின் குடும்பங்களுடன் இது ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த பயங்கர சம்பவங்கள் 12 நாள் போரின் தொடர்ச்சியாக வடிவமைக்கப்பட்டன மற்றும் ஆளும் உலக சக்திகளின் மூலோபாய தோல்விகளால் பாதிக்கப்பட்டு அவசரமாக மேற்கொள்ளப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானிய மக்களின் விழிப்புணர்வும் முறியடித்த அமெரிக்க சியோனிச மகத்தான திட்டத்தின் ஒரு பகுதி 12 நாள் போருக்கு பிறகு உடனடியாக ஒரு எதிரி கட்டளை அறையை உருவாக்குவதை உள்ளடக்கியது என்றும் ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது. இந்த கட்டளை அறை ஈரானில் பயங்கரவாத நடவடிக்கைகளை செயல்படுத்தும் பணியில் 10 விரோத உளவுத்துறை சேவைகளை கொண்டிருந்தது. இதில் குறிப்பிடும்படியாக அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன் மற்றும் அதன் நேச நாடுகள் என்று நான் நினைக்கின்றேன். இதில் ஜெர்மனியும் இணைந்திருக்கும். அதாவது மேற்குலக நாடுகள் என்று சொல்லுகின்ற போது அமெரிக்காவின் நேச நாடுகளாக பார்க்கின்றது. இது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வாகவும் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இது பார்க்கப்படாது, ஆட்சிக்கு எதிரான உந்து சக்தியாக. இந்த கட்டளை அறையிலிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தகவல்களை பகுப்பாய்வு செய்ததில் உள் அமைதியின்மை, இராணுவ தலையீடு மற்றும் குழு இயக்க செயல்பாடு ஆகியவை கிரேட் ஈரானுக்கு எதிரான இருத்தியலில் அச்சுறுத்தலின் தருணத்தை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட 3 செயல்பாடுகள் என்பதை காட்டியிருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஐஆர்ஜிசி புலனாய்வு அமைப்பு சாத்தியமான அச்சுறுத்தல்கள் மற்றும் அமைதியின்மையின் தீவிரம், ஆழம் மற்றும் நோக்கத்தை தடுக்கவும் நிர்வகிக்கவும் அறிவாற்றல் தலையீடு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளின் தொகுப்பை தொடங்கியதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஜூன் 26 முதல் டிசம்பர் தொடக்கம் வரை அமைதியின்மைக்கு மையமாக அடையாளம் கண்ட 2 கூறுகளான உள் கொந்தளிப்பு மற்றும் குழு செயல்பாடு ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய இலக்கு வைக்கப்பட்ட செயல்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியதாகவும் ஐஆர்ஜி தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கைகளின் விளைவாக பாதுகாப்பு எதிர்ப்பு நெட்வொர்க்குடன் தொடர்புடைய 100கணக்கான நபர்கள் கைது செய்யப்பட்டு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் எல்லாரும் கால் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பாதிக்கக்கூடிய நபர்களின் வழிகாட்டுதலுக்கு வழிவகுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் சமூகத்திலிருந்து ஏராளமான தகவலும் கிடைக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளுடன் ஒத்துழைக்கும் ஒரு வலையமைப்பின் 46 உறுப்பினர்களை ஐஆர்ஜிசி அடையாளம் கண்டு அவர்களையும் கைது செய்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். இது மிகப்பெரிய வெற்றி என்றும் பார்க்கப்படுகின்றது. சமீபத்திய ஈரானின் அமைதியின்மை, இஸ்லாமிய அமைப்பு மற்றும் ஈரானின் அடையாளம் மற்றும் புவியியல் ஒற்றுமைக்கு எதிராக வெளிநாட்டு எதிரிகள் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் பலவீனமான மற்றும் வடிவமைப்பு செய்யப்பட்ட வடிவம் என்று ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது. ஆபரேஷன் லைட்னிங் ஸ்ட்ரைக் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட அமைதியின்மை களப்பாதையில் போராட்டக்காரர்களுடன் கலப்பவர்கள் வெளிநாட்டு அரசியல் மற்றும் பாதுகாப்பு நபர்களின் நேரடி ஆதரவு மற்றும் ஈடுபாடு வன்முறை செயல்களை தூண்டுவதாக சமூக ஊடக வழிமுறைகள் மற்றும் செயற்கைக்கோள் நெட்வொர்க் உள்ளடக்கத்தை கையாளுதல் மற்றும் குண்டர்கள், ஆயுதமேந்திய கொள்ளையர்கள் மற்றும் கடத்தல்காரர்கள் போன்ற குற்றவியல் கிரிமினல்களை பயன்படுத்துதல் போன்றவை அடங்கும் என்றும் ஐஆர்ஜி தெரிவித்திருக்கின்றது. வன்முறை மற்றும் இரத்த களரி மோதல்கள் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பு படைகள், சட்ட அமலாக்க பிரிவு மற்றும் பாசிஸ்ட் உறுப்பினர்களை கொண்டதும் இந்த அமைதியின்மையில் அடங்கும் என்றும் அது கூறியிருக்கின்றது. ஐஆர்ஜிசியின் புலனாய்வு அமைப்பின் நடந்து வரும் முன்னுரிமைகளை அறிக்கையை கோடிட்டு காட்டுவதாகவும்
அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இது ஈரானில் இன்று ஒரு உணர்ச்சி கூட்டும் செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது, மிகப்பெரிய செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்திற்கு பிறவாக, அதாவது இந்த விசேட ஸ்பெஷல் தொழுகைக்கு பின்பு இந்த அறிக்கையும் அவர்கள் ஒன்று கூடலும் இடம்பெற்றிருக்கின்றது. 10 உலகத்தின் 10 உளவு அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ரூமில் இயங்கி இருக்காங்க. அவளுக்குத்தான் இவங்க அடிச்சு சாத்திரிக்கும்னு சொல்றாங்க. சரியா சொல்றாங்கல்ல. இமாம் மஹதியின் இறைவன் மீண்டும் தோன்றுவதை விரிவுபடுத்துவனாக அருளால் உச்ச தளபதியின் தலைமையின் கீழ் நாட்டின் உளவுத்துறை சமூகத்தின் ஒருங்கிணைப்பு மற்றும் அன்பான மக்களின் அயராத ஒத்துழைப்பு ஆதரவுடன் தான் இந்த வெற்றி பெற்றதாகவும் ஈரானிய IRGC தெரிவிக்கின்றது. தெஹ்ரான் புலனாய்வு அமைப்பு அது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் சட்ட அமலாக்கப்படையின் கூட்டு நடவடிக்கையின் கடந்த 24 மணி நேரத்துக்குள் இந்த கைதுகள் நடைபெற்றதாக தெரிவிக்கின்றனர். அதாவது தொடர்ந்து ஈரானுக்குள் இந்த சதிகாரர்கள், அதை நாங்கள் மீண்டும் பயன்படுத்துகின்றோம், ஆட்சிக்கு எதிரான சதிகாரர்கள் தான் சொல்லுகின்றார். அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இது நாம் ஏற்கனவே நான் 2 காணொலி தந்திருக்கின்றேன். சதிகாரர்கள் என்று நானாக சொல்லவில்லை, ஈரானிய அரசாங்கத்தின் IRGCயின் பெரிய கமாண்டர்கள் சொல்லுகின்றார்கள். எங்கள் நாட்டுக்குள் எங்கள் ஆட்சிக்கு எதிராக வந்த சதிகாரர்கள். அதைத்தான் நான் சொல்றேன், நானா போட்டு சொல்றேன். எனவே 24 மணி நேரத்துக்குள் ஏராளமான கைதுகளும் நடைபெற்று வருவதாகவும் தெரியப்படுகிறது. சதார்கான், மாஸ்தான் மற்றும் கோலஸ்தான் ஷாகர் மாவட்டங்களில் 8 பேர் கைது செய்யப்பட்டு, அதாவது இதுல ஈரானுக்கு உள்ளிருந்து ஒருவர் மது அருந்தி பாதுகாப்பு படையுடன் மோதி காலில் சுடப்பட்டதாக தெரியப்படுகிறது. அப்ப நீ அவனுள்ள இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள சாராயம் குடிச்சு போய் விடுவானா? இதைத்தான் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லுவோம். நாங்க உண்மையை சொல்லுவோம், மறுபக்கமும் சொல்லுவோம். பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதலிலும் அரசு மற்றும் தனியார் வாகனங்களுக்கு தீ வைத்ததிலும் முக்கிய குற்றவாளிகளில் 8 சந்தேக நபர்களும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதுல ஒரு விடயம் என்னென்றால், நான் ஏற்கனவே சொன்ன ஈரானுக்குள் 240 பள்ளிவாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இவன் முஸ்லிமா இருப்பானா? இதுதான் இந்த முதல் கேள்வி. அதாவது மதஸ்தானங்கள்ல வடகிழக்கிலேயும் மத தலங்கள் ஒருபோதும் புலிகளால் அழிக்கப்படவில்லை. அது புலிகள் மத அதாவது ஏறாவூர் காத்தாங்குடி பள்ளிவாசல்களை உளுந்து சுட்டு இருக்கிறாங்க, மத தலங்கள் அழிக்கல. அப்போ ஒரு உள்ளூர் கலவரத்துல ஈரானுக்குள்ள போயிட்டு நீ பள்ளியை எரிச்சு உடைச்சா நீ எப்படி முஸ்லிமாவும் இருக்க முடியும்? இந்த சாராய மாட்டி திருஎன்ன நீ எப்படி முஸ்லிமாவும் இருக்க முடியும்? இதுதான் ஈரான் சொல்றான். இரத்த கரை படிந்த கத்திகள், காவல்துறை மற்றும் பாசிஸ்ட் படைகளிடமிருந்து திருடப்பட்ட ஆடைகள், ராணுவ ஆயுதங்களுக்கான வெடிமருந்துகள், போதை பொருள் மற்றும் அதிக அளவு மதுபானங்கள் உள்ளிட்ட 40க்கு மேற்பட்ட குளிர் ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தாலும், இது ஏற்கனவே நான் தந்தங்க, இந்த செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். 40க்கு மேற்பட்ட குளிர் வெப்பன்ஸ், அதான் குளிர் ஆயுதம் என்று சொல்றாங்க. அவங்க சொல்றதுதான். கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் ஒரு தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட நிதி ரீதியாக நல்ல நிலையில் இருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அப்ப ஆக ஈரானுக்குள்ள நீ ஒரு ஃபேக்டரிய தொழிற்சாலையை வச்சுக்கிட்டு அதுல உழைச்சிக்கிட்டு அந்நிய நாட்டுக்கு நீ கோஆபரேஷன் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒத்துழைப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா விடுவானா? சுட்டு தள்ளுவான் இல்ல. அதைத்தான் செஞ்சுக்கார்கள். தெஹ்ரானில் குறிப்பாக தகரஸ்தான் மாவட்டத்தில் வீட்டில் தயாரிக்கப்பட்ட குண்டுகளை தயாரித்தல் மற்றும் பயன்படுத்துதல், வாகனங்களுக்கு தீ வைப்பது மற்றும் பாதுகாப்பு படையினரை தாக்குவதில் ஈடுபட்ட 8 கூடுதல் நபர்களை தெஹ்ரானின் உளவுத்துறை படைகள் கைது செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டு ஆதரவுடன் அமைதியின்மையை ஒருங்கிணைக்கும் வலையமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று IRGC உளவுத்துறை அமைப்பின் உயர் அதிகாரி ஒருவர் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்ப சரிதானே? இதை நாம ஏற்கனவே சொல்லமில்ல. தாடி வாழாக்கள் இறங்கிட்டானுங்க தெரிந்தானே? அப்ப அங்க ஏற்கனவே சரண்டர் பண்ண சொல்லி அடிச்சுக்கிறாங்க. சரண்டருக்குள்ள அவங்க வரணும். அது வந்தாங்களோ இல்லையோ அவங்க பள்ளிவாசல்கள், ஒலிபெருக்கி மூலங்கள், CID உளவு அவங்களோட வாகனங்கள் மூலமாக இந்த கலவரங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஓரளவு சரி நாங்கள் பாவ மன்னிப்பு வழங்குவோம், அதனால் நீங்கள் உடனடியாக சரண்டர் ஆகுங்கள் சொல்லியும் சரண்டர் ஆகப்படவில்லை என்றால் தேடி பிடிக்க உத்தரவு போடப்படுறது சுப்ரீம் லீடர் தாடி மாம்ஸ். சரிதானே? அப்ப நாளை, இன்று வெள்ளிக்கிழமை என்றால் நாளை சனி, ஞாயிறு, திங்கள், இந்த 3 தினங்களில் ஏராளமான கைதிகளும் இடம்பெறும். ஏனெனில் இந்த ஆட்சியை தொடர்ந்து ஈரானிய ஆட்சி தொடர்ந்து கொண்டு போக வேண்டும் என்றால் உள்ளூருக்குள் சதிகாரர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இது சரிதானே? நாம ஏற்கனவே சொல்லுகிறோம், ஆட்சிக்கு எதிராக யார் யார் ஆயுதம் தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களை எதிர்த்தான பார்ப்பார்கள்.
நம்மளுக்கு தானே அவங்க முஸ்லிம் மக்கள் குருஸ் மக்கள் பார்ப்போம். அவன் நாட்டுக்கு எதிரியாக ஆட்சிக்கும் அதிகாரங்களுக்கும் எதிராக ஆயுதங்களை நீங்கள் உயர்த்துகின்ற போது அரசாங்கத்தின் இரும்பு கரங்கொண்டு உலகம் முழுவதும் அடக்குவது. இதில் ஈரான் மட்டும் விதிவிலக்க முடியுமா? அது இந்தியாவை இப்ப அமெரிக்காவில் நாங்க நேற்று சொன்னீங்கல்ல, அமெரிக்காவிலையும் பாருங்க உள்ளூருக்குள்ள இவர் ரம்ஸ் ஜி 1500 கூர்க்கா படை, அதான் ஐஸ் படை சொல்லுங்க, இன்போர்ஸ்மெண்ட் போர்சஸ், அமெரிக்காவின் இமிகிரேஷன் இன்போர்சஸ் இறக்கியிருக்கிறார். 1500 பிளஸ் இன்னொரு 300, கிட்டத்தட்ட 2000 படைகள் அடிச்சு உடைச்சிட்டு வாங்கன்னு அவரு போட்டாரு. அப்ப இவங்க எப்படி உலக மனித உரிமை பற்றி பேச முடியும்? யாரும் லாயக்கு இல்லைங்க. அதாவது உலகத்துல அமைதி என்று பேசக்கூட என்ன கேட்டா சுவிஸை சொல்லுவேன், நோர்வேயை சொல்லுவேன். அதுக்காக நான் நோபல் பரிசை கொடுக்குறான். இவங்க எப்படி மனித உரிமை பத்தி பேச முடியும்? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் பிரிட்டிஷ்குள்ள இருக்குது, நானும் ஒரு மெம்பர். என்னத்தை பண்ண போறாங்க, என்னத்தை கிழிச்சாங்க? இப்ப ஐநாவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. யாரு? ரம்ஸ் ஜி இறங்கிடு. அது ஒரு பீஸ்ஃபுல் அமைப்பு உருவாக்கிருக்கு. என்ன கேட்டா ஐநா மன்றம் ஒழிக்கப்படத்தான் போகணும். ஒரு பிரயோசனம் இல்லாம ஒரு முடிவை நிறைவேற்ற முடியாத ஐநா என்ன இளவு கிடாராமா அடிச்சு சாத்து. அதனால ரம்ஸ் மிக சீக்கிரமா ஒரு சரியான பீஸ் பாக்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? அதுல கிட்டத்தட்ட நாங்க வேறொரு தனிச்செய்தியா கொடுப்போம். ட்ரக் மாறுகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தியில் இன்று 1 மணிக்கு சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.